என் அன்பு தோழமை உறவுகளே, இது நான் திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சி ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது. இன்றைய வாசகங்கள் அனைத்துமே மகிழ்ச்சியுடைய நற்செய்தி நமக்கு கற்றுத்தருகின்றன. பிரியமானவர்களே, இன்றைய நாள் நாம் சிந்திக்கப் போகின்ற தலைப்பு, நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சந்தேகங்களை கடவுள் மகிழ்ச்சியாக மாற்றுவார் என்று சிந்திக்க இருக்கின்றோம். சந்தேகங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் காணப்படுவதுதான் சந்தேகம் இல்லாத மனிதர்களை நாம் பார்க்கவே முடியாது. இந்த சந்தேகங்கள் 2 வகைகளாக இருக்கின்றன. ஒன்று சரியான சந்தேகம், இன்னொன்று தவறான சந்தேகம். சரியான சந்தேகம் என்று பார்த்தோம் என்றால், எந்த சந்தேகங்கள் நம்மை நல்ல வாழ்க்கையில் வாழ அழைப்பு விடுக்கின்றதோ, நல்ல செயல்களை செய்ய தூண்டுகின்றதோ, இவை அனைத்துமே சரியான சந்தேகம். சிறந்த எடுத்துக்காட்டாக பார்த்தோம் என்றால், நியூட்டனை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். ஐசக் நியூட்டன் மிக சிறந்த ஒரு அறிவியல் அறிஞர். அவர் ஒரு முறை மரத்தடியிலே படுத்திருக்கின்ற பொழுது ஒரு பழம் கீழே விழுகின்றது. இந்த பழம் ஏன் கீழே விழுகின்றது, மேலே தூக்கி போட்டால் ஏன் கீழே வருகிறது என்று அவர் சந்தேகம் கொண்டதால் மட்டும்தான் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தார். விவிலியத்தில் எடுத்து பார்த்தோம் என்றால், மோசே தன்னுடைய மாமனாருடைய கால்நடைகளை பராமரித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு எரிகின்ற முட்புதரை பார்க்கின்றார். அந்த முட்புதர் எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகவில்லை. ஏன் இந்த முட்புதர் எரிந்து கொண்டிருக்கிறது, ஏன் சாம்பலாகவில்லை என்று சந்தேகம் கொண்டதால் அந்த முட்புதர் அருகே செல்கின்றார். அங்கே கடவுளை சந்திக்கின்றார், கடவுளோடு உரையாடுகின்றார். பிற்காலத்திலேயே இஸ்ரேல் மக்களை விடுவிக்கின்ற ஒரு தலைவனாக மாறுகின்றார். இதுதான் சரியான சந்தேகங்கள். இரண்டாவதாக தவறான சந்தேகம். தவறான சந்தேகம் என்று பார்க்கின்ற பொழுது, நமக்கும் கடவுளுக்குமான உறவையும் நமக்கும் பிற மனிதர்களுக்குமான உறவையும் முறிப்பதுதான் தவறான சந்தேகம். எடுத்துக்காட்டாக பார்த்தோம் என்றால், கணவன் மனைவி மீது சந்தேகம் கொள்ளுதல், மனைவி கணவன் மீது சந்தேகம் கொள்ளுதல். இந்த சந்தேகங்கள் உறவுகளை சிக்கலடைய செய்கின்றன. விவிலியத்திலே பார்த்தோம் என்றால், செக்கராயாவிற்கு குழந்தையே கிடையாது. ஆனால் வயது முந்த காலத்திலேயே கபிரியேல் அவர்களுக்கு நற்செய்தி வழங்குகின்றால், உன்னுடைய மனைவி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள் என்று. அப்போது செக்கராயா அவர் கூறுகின்றார், நானோ வயது முந்தவன், இது எவ்வாறு நடைபெறும் என்று அவர் சந்தேகம் கொள்கின்றார். அந்த சந்தேகத்தின் பயனாக அவருடைய வாயானது அடைக்கப்படுகின்றது. அந்த குழந்தை பிறக்கும் வரை அவர் பேசாமல் இருந்தால். இதுதான் தவறான சந்தேகம். இந்த சந்தேகங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதுண்டு. அதைத்தான் இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். திருமுழுக்கு யோவான் இயேசுவின் மீது சந்தேகம் கொள்கின்றார். இயேசுதான் உண்மையான மெஸ்ஸியாவா, இல்லை வேறொருவரை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டுமா என்று கேள்விகளை எழுப்புகின்றார். திருமுழுக்கு யோவானை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அந்த நற்செய்தியிலே பல்வேறு இடங்களிலேயே திருமுழுக்கு யோவான் இயேசு யார் என்பதை அவர் முற்றிலுமாக குறிப்பிட்டு கூறியிருப்பார். அதாவது, இவர்தான் கடவுளுடைய ஆட்டுக்குட்டி, கடவுளுடைய மகன், எனக்கு பின் வருகின்றவர் மிகவும் வலிமை மிக்கவர், இவர்களுக்கு தூய ஆவினால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று இயேசுவை பற்றி பல்வேறு இடங்களில் கூறிய இந்த திருமுழுக்கு யோவான் இன்று இயேசுவின் மீது அவர் சந்தேகம் கொள்கின்றார். ஏன் திருமுழுக்கு யோவான் இயேசுவின் மீது சந்தேகம் கொண்டார்? இதற்கான 2 பதில்களை நாம் பார்க்கலாம். ஒன்று, தன்னுடைய சீடர்களுக்கு இயேசு யார் என்பதை அனுபவத்தின் மூலமாக அவர் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக சந்தேகம் கொண்டார். இரண்டாவதாக, திருமுழுக்கு யோவானுடைய ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றத்தை நாம் பார்க்கலாம். முதலாவது பதிலை பார்த்தோம் என்றால், திருமுழுக்கு யோவானுக்கு நிறைய சீடர்கள் இருந்தன. இப்போது திருமுழுக்கு யோவான் சிறையில் இருக்கின்றார். அவருக்கு தெரியும் இன்னும் குறுகிய காலத்திலேயே அவர் சாகப் போகிறார் என்று. எனவே இனிமேல் அவர்கள் பின்தொடர வேண்டியது திருமுழுக்கு யோவானை அல்ல, மாறாக இயேசுவை அவர்கள் முழுமையாக பின்தொடர வேண்டும், அவருக்கு அவர்கள் சீடராக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இவர் இந்த சந்தேகம் கொள்கின்றார். எனவே தன்னுடைய சீடர்கள் இயேசுவை அனுபவத்தின் மூலமாக இயேசு யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை அனுப்பி வைக்கின்றார். நாம் ஒருவரை எப்போது புரிந்து கொள்கிறோம் என்றால், அவரோடு சேர்ந்து வாழ்கின்ற பொழுது, அவரோடு சேர்ந்து பயணிக்கின்ற பொழுதுதான் அவர் நல்லவரா அல்லது கெட்டவரா, உண்மையானவரா இல்லை தீமையானவரா என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் தன்னுடைய சீடர்களிடம் கூறுகின்றார். இயேசுதான் உண்மையான மெஸ்ஸியாவா, இல்லை வேறொருவரை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்று கேள்விகளை இயேசுவிடம் கேட்குமாறு அவர் அனுப்பி வைக்கின்றார். அங்கே சென்று பார்க்கின்ற பொழுது இயேசு பார்வையற்றோரை குணப்படுத்துகின்றார், கால் ஊனமுற்றவரை நடக்க செய்கின்றார், தொழுநோயாளிகளை குணப்படுத்துகின்றார், அதே போல இறந்தோரை உயிர்ப்பிக்க செய்கின்றார். இவ்வாறு இயேசு ஏழைகளுக்கான நற்செய்தியை மகிழ்ச்சியின் மூலமாக அறிவிக்கின்றார். இதை பார்த்த சீடர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து இவர்தான் உண்மையாக மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் பிறருடைய வாழ்க்கையிலும் இல்லை சமுதாயத்திலேயும் கடவுள் பல்வேறு விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். இந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் புதுமைகளையும் பார்க்கின்ற நாம்
பல வேளைகளிலேயே ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாமல் அவர் மீது சந்தேகம் கொள்வோம். ஏனென்றால் மற்றவருடைய வாழ்க்கையில்தான் கடவுள் அற்புதங்களையும் அதிசயங்களை நிகழ்த்துகின்றார், என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தவில்லை என்று கடவுள் மீது நாம் சந்தேகம் கொள்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் இயேசுவோடு சேர்ந்து பயணிக்கின்ற பொழுதுதான், இயேசுவோடு சேர்ந்து வாழ்கின்ற பொழுதுதான் அவர் மீது உண்மையான அந்த அனுபவத்தை பெற்று அவர்தான் மெசியா என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியும், நம்முடைய சந்தேகத்தை மாற்ற முடியும் என்பதை இயேசு இன்று நமக்கு கற்றுத்தருகின்றார். இரண்டாவது பதிலை பார்த்தோம் என்றால், திருமுழுக்கு யோவானுடைய ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம். திருமுழுக்கு யோவான் உங்களையும் என்னையும் போல ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான், அவர் கடவுளே கிடையாது. அவருடைய வாழ்க்கையிலேயே ஆன்மீகத்திலேயே ஒரு தடுமாற்றத்தை பார்க்கின்றோம். எவ்வாறு என்றால், திருமுழுக்கு யோவான் வரப்போகின்ற மெசியா எப்படி இருப்பார், எவ்வாறாக செயல்படுவார் என்று தனக்கென்று ஒரு விடையை மனதிலே குறித்து வைத்திருக்கின்றார். அவர் எவ்வாறு குறித்து வைத்திருக்கிறார் என்றால், இயேசு உடனடியாக வந்து பாவிகளை தண்டிப்பார், பாவத்திற்கு எதிராக கடுமையாக நடந்து கொள்வார், மிகவும் வலிமையாக தீர்ப்பிடுவார், பாவிகளுக்கு உடனடியாக அவர் தண்டனையை வழங்குவார் என்று அந்த மனதிலே குறித்து வைத்திருக்கின்றார். ஆனால் இயேசுவினுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர் பிறரை தீர்ப்பிட வரவில்லை, பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றார், மக்களுக்கு நற்செய்தியை வழங்குகின்றார், மக்களுக்கு குணப்படுத்தலை நிகழ்த்துகின்றார். அதே போல பாவம் செய்தவர்களை அவர்களை விட்டு விலகாமல் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னிப்பை வழங்குகின்றார். நான் பார்த்த திருமுழுக்கு யோவான் தன்னுடைய மனதிலேயே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றார். நான் அறிவித்த மெசியா இவரா, இல்லை வேறொருவரை நாம் எதிர்பார்க்க வேண்டுமா என்று சந்தேகம் கொள்கின்றார். ஏனென்று பார்த்தோம் என்றால், தான் எதிர்பார்க்கப்பட்ட மெசியானுடைய செயல்களை இயேசுவிடம் பார்க்க முடியவில்லை. அதனால் தான் இயேசுவின் மீது அவர் சந்தேகம் கொள்கின்றார். பிரியமானவர்களே, இந்த திருமுழுக்கு யோவானை போல நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலேயே நான் தடுமாற்றத்தை பார்க்கலாம். எவ்வாறு என்று பார்த்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன, விருப்பங்கள் இருக்கின்றன, தேவைகள் இருக்கின்றன. இந்த விருப்பங்களும் எதிர்பார்ப்புகளும் நான் நினைத்தபடி நடைபெறாமல் போகின்ற பொழுது நாம் சந்தேகம் கொள்கின்றோம், நம்முடைய நம்பிக்கை இழக்கின்றோம். நாம் எப்போதுமே நம்முடைய எதிர்பார்ப்பின்படி கடவுள் இருக்க வேண்டும், கடவுள் செயல்பட வேண்டும் என்று நாம் கடவுளை நம்முடைய எதிர்பார்ப்பின்படி அமைத்து விடுகிறோமே தவிர, கடவுளுடைய எதிர்பார்ப்பின்படி நம்மையே அமைத்து கொள்ள நாம் தவற விடுகின்றோம். எனவே பிரியமானவர்களை, இன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருமுழுக்கு யோவானை போல அந்த ஆன்மீகத்திலேயே நாம் தடுமாற்றத்திலே விழுகின்ற பொழுது நாம் கடவுள் மீது சந்தேகம் கொள்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டு கடவுள் மீது உண்மையான நம்பிக்கை வைக்க அழைப்பு விடுக்கின்றது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு நிலைகளிலேயே சந்தேகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். இந்த சந்தேகங்கள் நமக்கும் கடவுளுக்குமான அந்த உறவை முறியடித்து விடுகின்றது. எனவே அந்த சந்தேகங்களை தவிர்க்க வேண்டும். கடவுள் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவார். இன்றைய முதல் வாசகத்திலேயே எசாயா இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களை பார்த்து குறிப்பிடுகின்றார், வறண்டு போன உங்களுடைய வாழ்க்கையை கடவுள் தளிர்விடுகின்ற ஒரு நிலமாக மாற்றுவார் என்று மகிழ்ச்சியுடைய நற்செய்தியை அறிவிக்கின்றார். இந்த நற்செய்தியை நாம் பெற்றுக்கொள்கின்ற நாம் எவ்வாறாக வாழ வேண்டும் என்றால், பொறுமையோடு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து காத்து இருக்க வேண்டும் என்பதை இந்த இரண்டாம் வாசகத்திலே யாக்கோபு நமக்கு கற்றுத் தருகின்றார். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற அந்த சந்தேகங்களை நாம் தகர்த்து விட்டு ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அவருடைய வருகைக்காக நம்மை தயாரிப்போம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.